எல்லோருக்கும் பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த காஸ்பல் டைம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் ஒரு வசனத்தை கூட நம்ம பார்ப்போம். அது என்ன வசனம் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனம். இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில விசேஷித்தவர்களா இருக்கிறோம் என்றால் ஏன் கவலைப்படுகிறோம்? நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தானப்பா தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு கேட்குதா இல்லையா தெரியல. ஆனா ஆண்டவருக்கு நிச்சயமாய் கேட்கும். அதனால ஆண்டவர் கேட்கிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஆகாயத்து பறவைகளை எத்தனை பேர் உட்கார்ந்து அமர்ந்திருந்து அதை கவனித்து பார்த்திருக்கிறது. அது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு அழகான ஒரு படைப்பாய் காணப்படும். அந்த படைப்பு பார்த்தீங்க, சின்ன இருதயம், சின்ன கண்ணு, சின்ன மூக்கு, இந்த மாதிரி காரியங்கள், சின்ன இறகுகள், இப்படியெல்லாம் இருக்கும்போது சின்ன கால்கள், இப்படியெல்லாம் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அதை நம்ம பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அழகான ஒரு படைப்பு என்று நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிசயப்படுவோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அதை காட்டிலும் அதை பார்க்கிலும் நீ விசேஷித்தவன். ஏன் அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். அவைகளையே ஆண்டவர் பிழை போட்டுகிறார் அப்படின்னா, நீ தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஒரு மனிதன், மனுஷி. அப்போ உன்னை ஆண்டவர் பிழை போட்ட மாட்டாரா? உன் கடன் ஒரு பிரச்சனையா? உன் வியாதி ஒரு பிரச்சனையா? உன் பலவீனம் ஒரு பிரச்சனையா? ஆண்டவர் நீ இதன் நிமித்தம் கவலைப்படுகிறதுனால என்ன செய்ய போகிறார்? என்ன செய்ய போகிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வார்த்தையில பேசுகிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லலாம், என்னுடைய வயிற்று வலி எனக்கு தானே தெரியும், என்னுடைய காரியம் எனக்கு தானே தெரியும். ஆண்டவர் உங்களை காட்டிலும் அதிக ஞானவான். அப்போ ஆண்டவருக்கு தெரியாத காரியம் உங்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் வராது. ஆண்டவர் அனுமதிக்காத காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் என்ன பண்ணாது அப்படின்னா நடைபெறாது. ஆண்டவர் மீது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதிக விசுவாசத்தை கொண்டு, நான் யார் அப்படின்னா ஆண்டவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கேன். அப்ப நான் படைக்கப்பட்ட நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கவலை இல்லாமல், ஆண்டவரே என் கவலை எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இறக்கி வைக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க, ஆண்டவரே என் காரியத்தை மாற்றுங்க, என் பலவீனத்தை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க அப்படின்னு ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும். முதலாவது அப்படின்னா, நான் எல்லா சூழ்நிலையிலும் சாதகமா இருந்து நான் ஆண்டவரை தேடுவதை காட்டிலும், எல்லா விதமான நெருக்கங்களிலும் இருந்து நான் ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவருடைய கரம் உங்களிடத்தில் பயங்கரமா இருக்கும். ஆண்டவருடைய கரம், அந்த கரம் நடத்துது பயங்கரமா இருக்கும். சாதாரண வாழ்க்கை வாழ்வது எல்லாருக்கும் எளிதுங்க. ஆனா கஷ்டத்தின் மத்தியில ஒரு மனிதன் கடக்கும் போது ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இருக்கிறத நீங்க மாத்திரம் இல்லை, மற்றவர்களும் பார்க்கிறபடிதான் ஆண்டவருடைய அற்புதம், அதிசயம், அடையாளமும் இருக்கும். அப்போ நம்மளுக்கு சாதாரண வாழ்க்கை நம்மளுக்கு தேவையில்லை. சாதாரண வாழ்க்கை யார் வேணாலும் வாழலாம், யார் வேணாலும் சம்பாதித்து, யார் வேணாலும் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். ஆனா அசாத்தியமான வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழ்வதற்கு தான் நம்முடைய தேவன் நம்மளுக்கு தேவை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நீங்க கவலைப்படுகிறத, அது எந்த காரியமா இருக்கலாம், எந்த காரியத்தை குறித்து வேணாலும் கவலைப்படலாம். ஆனா நீங்க யார் அப்படின்னா விசேஷித்தவர்கள். அந்த கவலை எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எடுத்து போடுங்க. எடுத்து போட்டு, ஆண்டவரே முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு உடைய ராஜ்யத்தை நான் முதலாவது தேடுறேன். ஆண்டவரே என் சூழ்நிலையை மாற்றுங்கன்னு என்று சொல்லி நீங்க அர்ப்பணித்து பாருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்க சூழ்நிலையை மாற்றுவார். அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.